ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சக்தி பேசுகிறேன். நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பொன்மாரில் அட்மாசன்ற லேஅவுட்டில் இருக்கேன். ஆல்ரெடி இதை பற்றின ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன் இந்த ப்ராஜெக்டை பற்றி. இன்றைக்கி என்னென்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ரூஃப் காங்கிரீட் ஒர்க்கு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கார் பார்க்கிங்கில் பார்க்கலாம். கார் பார்க்கிங்லேயும் ஃபுல்லாகவே நம்ம ஜாக்கி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கொம்புன்ற முட்டு இல்லாமல் ஜாக்கி அதெல்லாம் சப்போர்ட்டு கொடுத்துருக்கோம். இன்னொன்றும் பார்த்தீங்கன்னா இப்போ லாங் ஸ்பேன் இது கிட்டத்தட்ட 14 அடி இந்த ஸ்பேன் இது, அதாவது இந்த வால் டு இந்த காலம் வரைக்கும் இந்த பீம் வரைக்கும் இந்த 14 அடி இருக்கிறதுனால எக்ஸ்ட்ராவும் பார்த்தீங்கன்னா சென்டரில் எல்லா ஸ்பேனுக்குமே எக்ஸ்ட்ரா ஒரு ஜாக்கின்றது கொடுக்கணும். ஏன்னா ஸ்பேன் அதிகமாக இருந்ததுன்னா சென்டரில் வந்துட்டு லோடு அதை மேலே காங்கிரீட் போடும்போது லோடு இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் சென்டரில் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் ஜாக்கின்றது கொடுக்கணும். ஸோ எல்லா இதுக்குமே கொடுத்துருப்போம். இது மெயினாக பார்க்கணும். அப்புறம் எல்லாமே கரெக்டாக இது காங்கிரீட்டு இல்லை பிசிசி போட்டிருக்கு அப்படின்னா இதுக்கு மேலே வந்துட்டு வைக்கலாம். அதாவது ஜாக்கியை இதுக்கு மேலேயே சப்போர்ட் கொடுத்து நிற்க வச்சு பண்ணலாம், சென்ட்ரிங் அடிக்கலாம். சில பேர் எப்படி பண்ணுவாங்கன்னா முட்டு கொடுப்பாங்க, அதாவது கொம்பில் அந்த கொம்புக்கு கீழே செங்கலை கொடுப்பாங்க. ஹைட்டு பத்தலை அப்படின்னா செங்கல் கொடுப்பாங்க. அது மாதிரி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஜாக்கினா தரையிலே வச்சலாம். ஆர்சிசி மேலே இல்லை பிசிசி மேலேயே வந்துட்டு வைக்கலாம். இது ஒரு ப்ராப்ளமும் ஆகாது. உள்ளேயுமே மேக்ஸிமம் ஜாக்கி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேனு அதிகம், ஏன்னா இது ஹாலு வர லென்த்தான ஸ்பேன் இது. இதுலேயும் எக்ஸ்ட்ரா எல்லா இடத்துலையும் சென்டரில் ஒரு ஜாக்கின்றது கொடுக்கணும். இன்னொரு சப்போர்ட்டு பார்த்திங்கன்னா இந்த லோடு ஃபுல்லாக இந்த ஷீட்டோட லோடு ஃபுல்லாக இந்த பலகையில் தான் உட்கார வச்சுருக்காங்க. இந்த பலகையோட சப்போர்ட்டு வாலில் ஆணி அடித்து உட்கார வைப்பாங்க, ஒயரும் போட்டு கட்டியிருப்பாங்க. பட் நம்ம அதை மட்டுமே வந்துட்டு பார்க்கக்கூடாது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கொம்புன்றது கொடுத்துடணும். இங்கே ஒரு கொம்பு, இங்கே ஒரு கொம்பு, அது ஒன்று அது ஒன்று. ஏன்னா இந்த லோடு ஃபுல்லாகவே நம்ம வால் மேலே தான் உட்காருது, அதுவும் ஆணி அடித்து தான் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டுன்றது கொடுக்கணும். சில இடத்துல கொடுக்க மாட்டாங்க, பட் நம்ம சைடில் வந்து கம்பல்சரியாக இதை பண்ண சொல்லிடும் லேபர்ஸ் கிட்ட. காங்க்ரீட் போடுறதுக்கு முன்னாடி ஓவரால் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கிறது நல்லது. லென்த்தான ஸ்பேன் இருக்குன்னா சென்டரில் ஒரு சப்போர்ட்டு கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா மேலே வெயிட் இறங்கும்போது ஜஸ்ட் ஒரு 1/2 இன்ச்சு அந்த 1 இன்ச்சு அந்த லூஸு வந்துட்டு டைட் பண்ணுறதுக்காக இறங்கும். அதெல்லாம் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காகவும் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு சப்போர்ட்டுன்றதுக்காகவும் சென்டரில் ஒரு ஜாக்கின்றது கொடுக்கணும். இப்போ லோடு இல்லாமல் இருக்குது, அதனால் நமக்கு தெரியாது இறங்கினா கூட, அதாவது எம்எம்லேயோ இல்லை ஒரு 1/2 இன்ச்சு அந்த மாதிரி இறங்கினா கூட தெரியாது. அந்த மாதிரி இறங்காமல் பக்காவாக மேல் மட்டமும் காங்கிரீட் போடுற மேல் மட்டமும் லெவலாக இருக்கணுன்றதுக்காகவும் இது கீழேன்றது சென்டரில் ஒரு சப்போர்ட்டுன்றது கொடுக்கணும். அதேமாதிரி சில லாஃப்ட்டுக்கு மேலே வர ஏரியாவில் இந்த மாதிரி வாலுக்கு மேலே பலகை அடிச்சிருக்காங்கன்னா அந்த பலகையிலையுமே சப்போர்ட்டுன்றது கொடுக்கணும். அந்த கொடுத்துருக்கு பாருங்க, இதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டுக்காக தான். சில இடத்துல இதை கவனிக்க மாட்டாங்க, பட் ஆனால் இதை நோட் பண்ணி இந்த மாதிரி கொடுக்க சொல்லியாச்சு. மேலே அந்த லோடு கொடுத்துருக்கு அப்படின்னா இந்த பலகையோட லோடு கொம்புக்கு வரும், கொம்புலேருந்து போட்டிருக்க லாஃப்ட்டுக்கு வரும், லாஃப்ட்டுக்கு கீழேயும் அந்த சப்போர்ட்டுன்றது கொடுக்கணும். கீழேயுமே நாங்கள் லாஃப்ட்டுக்குன்றது சப்போர்ட்டு கொடுத்துருக்கோம். சப்போஸ் மிஸ்டேக்கில் ஏதாவது அந்த லோடு வந்து இறங்கி லாஃப்ட்டும் உடையாமல் ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டுன்றதுக்காகவும் தான் லாஃப்ட்டுக்கு கீழே அந்த சப்போர்ட்டுன்றது கொடுக்கணும். கிளியராக தெரியும்.
அதே மாதிரி மேலே இப்போது லெவல் பண்ணுறதுக்கும் பஞ்ச் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரன்னர் பீஸு அவர் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அது மாதிரி யூஸ் பண்ணணும். சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அலுமினியமில் மட்டப்பலகன்ற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ரூஃபு காங்கிரீட் ஒர்க்குக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ரன்னர் பீஸுன்றது தான் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதுக்காகவே இது பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது காங்க்ரீட்டில் இருக்க சின்ன சின்ன கேப்பெல்லாம் போய் பக்காவாக ஃபில் ஆகும். இதுவுமே ஒரு வைப்ரேட்டர் மாதிரி இந்த மாதிரி பண்ணும்போது, அதனால் அவர் பண்ணுறாரு பார்த்தீங்களா. ஸோ அது மாதிரி தான் லைட்டாக பஞ்ச் மாதிரி பண்ணோன்னா அந்த வைப்ரேட்லேயே சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கிறதுலாம் அந்த காங்கிரீட்டு போய் சிமெண்ட்டு பாலுன்றது ஃபில் ஆகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் புல்லுன்றது வைப்போம். காங்கிரீட்டோட திக்னஸ் எவ்வளோ, இப்போ ஒரு 5 இன்ச்சு 4.5 இன்ச்சு வருதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி புல் ரெடி பண்ணுவாங்க. அதை அடிக்கடி எடுத்துகிட்டு அந்த இடத்துல காங்கிரீட்டை போட்டு திரும்ப வேறு இடத்துல வைக்கிறதுன்னு மாற்றி மாற்றி வைப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் காங்கிரீட்டோட திக்னஸ் எவ்வளோ இருக்குதுன்னு ஈஸியாக செக் பண்ணுறதுக்கு நம்ம நின்றுட்டு அந்த இதை பண்ணலாம். அதுதான் அவர் கையில் வச்சுருக்கிறது. அதுதான் அந்த அந்த ராடோட மேல் மட்டம் வரைக்கும் அந்த 5 இன்ச்சுன்றது இருக்கும். அது ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல டவுனாக இருக்குது, எந்த இடத்துல அதிகமாக இருக்குன்றது நம்ம நின்னபடியே அதை செக் பண்ணிக்கலாம். அது அந்த மாதிரி வரணும், ஃபுல்லாக மறையணும். நிறைய ஸ்டெப் இருக்கா, அதை எடுத்துட்டு வாங்க. பட் அதை விட முக்கியம்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பியோட அளவு எவ்வளோ இன்ச்சுன்றது அதை கரெக்டாக இன்ஷூர் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் இதில் செக் பண்ணணும் நம்ம காங்கிரீட்டோட திக்னஸ் எவ்வளோ இருக்குன்னு. இதிலேருந்து காட்டுங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா மேல் அளவு வரைக்கும் இந்த எண்டுலேருந்து, அதாவது இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் மேல், அதான் இதோட அந்த கம்பியோட மேல் மட்டும் 5 இன்ச்சுன்றது இருக்கணும். இது கரெக்டாக 5 இன்ச்சுன்றது இருக்கும். அதுக்கு மேலேயே ஒரு நூலுன்றது வைப்போம். இப்படி தான் இதை செட் பண்ணுவாங்க. அதை காட்டுவாங்க. இதை பிடிச்சிக்கோ. இதுதான் அவர்கிட்ட கொடுத்துருங்க. இதுவுமே ஒரு முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயந்தான். ஏன்னா காங்கிரீட்டோட திக்னஸ் எவ்வளோ போகுதுன்றது செக் பண்ணுறதுக்காகவும் இந்த கம்பி. அந்த இடத்துல வைங்கண்ணா. ஃபுல்லாக மறைஞ்சிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி நமக்கு கிளியராக அளவு தெரிஞ்சிடும். 5 இன்ச்சா இல்லை எவ்வளோ இன்ச்சு போகுது அப்படின்றது தெரிஞ்சிடும். நம்ம ஃபுல்லாக அது 5 இன்ச்சு வச்சுருக்கோம். ஸோ ஃபுல்லாக 5 இன்ச்சு லெவலுன்றது நம்ம கிளியராக கிடச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது இந்த பாதி ஏரியா வரைக்கும் ரேஸ் ஆகுது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் இந்த படிக்கட்டு வரைக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரேஸ் ஆகுது ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. காலை லேப்பிங் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா. இது லென்த்தாகவே இருக்கிறதுனால மேலே வந்துட்டு ஒரு ரிங்குன்றது கட்டணும். இதை வச்சுருக்கு பாருங்கள். மேலே அப்புறம் பாட்டமில் ஒன்று இது கண்டிப்பாக போடணும். அது போடாமல் விட்டோம்னா கம்பி லென்த்தாக இருக்கிறதுனால ட்விஸ்ட் ஆகும். ஸோ அடுத்தது நம்ம காலம் பாக்ஸ் வச்சு ரைஸ் பண்ணும்போது கம்பி சரியாக அணையாது. அதனால் கீழே ஒரு ரிங்கு மேலே ஒரு ரிங்குன்றது கட்டணும். அதே மாதிரி காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லா காலத்துலேயும் வந்துட்டு அதை வச்சுருப்போம். இதையும் கண்டிப்பாக பார்க்கணும், இதையும் செக் பண்ணணும். இல்லை இந்த ரிங்கே போடாமல் விட்டுட்டோன்னா இப்போ 6 கம்பி இருக்கிறது ஒன்று ஒரு ஏற்குமாராக இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது. இந்த மாதிரி இது மாதிரி வச்சு கம்பி வச்சு கட்டிட்டோன்னா காலன்றது அடுத்தது லேப்பிங் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓனராக வந்திருக்காரு, பார்க்குறாரு. சார் சார் ஹாய் சொல்லிடுங்க.
ஓகே. இன்னும் இந்த 2-3 இடத்துல கட்டாமல் இருக்குது. அதை மேலே இப்போ நான் போட சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹாலுமே பெருசு. ஸோ இது சைஸு பெருசுன்றதுனால 2-way ஸ்லாப்ன்றது யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நான் போட போகிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிங்கிள்-வே ஸ்லாப், சாரி 1-way ஸ்லாபு 2-way ஸ்லாபு அப்படின்ற ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்ன, எந்த ரூமுக்கு 2-way ஸ்லாபு எந்த ரூமுக்கு 1-way ஸ்லாபுன்றது வரும்ன்ற டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இதுதான் அது பெரிய ஹால் இது. ஸோ இந்த பெரிய ஹாலுக்குமே 2-way ஸ்லாப்ன்றது யூஸ் பண்ணியிருக்கோம். ராடு 10x10 யூஸ் பண்ணியிருக்கோம். நார்மலாக 2-way ஸ்லாப் வந்தால் 10x10 யூஸ் பண்ணுவாங்க. 1-way ஸ்லாபாக இருந்தால் 10x8, அதாவது 10mm 8mm ராடு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம 10mm 10mm யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மெயின் ராடுமே 10, டிஸ்ட்ரிபியூட் ராடுமே 10. 4 பக்கமும் கிராங்குன்றது வரும். 1-way ஸ்லாப்னா 2 பக்கம் மட்டும் கிராங் அடிப்பாங்க. நம்ம 4 பக்கம்ன்றது கிராங் அடிச்சிருக்கிறோம். அந்த கிராங்கோட சைஸும் ரூமோட அளவுக்கு ஏற்ற மாதிரின்றது மாறும். இதை பற்றி நான் ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ நான் போடுறேன். அதேமாதிரி ஃபஸ்ட்டு பீமுன்றது முடிச்சுருவாங்க. பீமு வந்துட்டு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இந்த பீம் வரைக்கும் பார்த்திங்கன்னா இது முடிச்சுருவாங்க. பீமில் கான்க்ரீட் கொட்டிடுவாங்க பெரியவங்களுக்கு. இதுலேருந்து அது வரைக்கும் கனெக்ட் பண்ணி பீம். அதுக்கப்புறம் தான் ஸ்லாபில் கான்க்ரீட்ன்றது போட்டு வருவாங்க. அதுலேயும் என்ன விஷயம் பார்க்கணுன்னா, பீமை முடிச்சுட்டு நம்ம ஸ்லாபை ஃபில் பண்ணிவிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா டைம் எடுக்கும். ஒரு 1/2 hour 1 hourன்றது அந்த பீமுக்கு மேலே கான்க்ரீட் போடுறதுன்றது அந்த டைம் எடுக்கும். ஏன்னா ஃபுல்லாக பீமை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே கான்க்ரீட் போடுறாங்கன்னா அந்த டைம்ன்றது ஆகும். ஸோ அதுக்கு மேலேயே உடனே நம்ம பீமை முடித்த உடனே மேலே உடனே கான்க்ரீட்டும் வந்துட்டு பீம் மேலே போட்டுறக்கூடாது. லைட்டாக தண்ணின்றது ஊற்றிக்கணும், இல்லை லைட்டாக தெளிக்கணும். அப்போ தான் அந்த ஈரன்றது இருக்கும். பீமை போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஸ்லாபோட கான்க்ரீட்டை போடுறோன்னா அந்த டைமுக்கு காஞ்சிடும். கான்க்ரீட்ன்றது கொஞ்சம் இறுகிடும். அதை இருக்க விடாமல் லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் கான்க்ரீட்ன்றது போட்டோன்னா ரெண்டுத்துக்கும் ஒரு பிடிப்பு இருக்கும், நல்ல கிரிப்னஸ் இருக்கும். இந்த இடத்தெல்லாம் தண்ணி ஊற்றணும், இதெல்லாம் ஊற்றிருக்காங்க. அதேமாரி ஜல்லிக்கல்லுன்றது வைக்கணும். அந்த இதில் பார்த்திங்கன்னா ஜல்லிக்கல்லுன்றது வச்சுருக்கு எல்லா காலத்துலேயும். இன்னொன்றும் பார்த்திங்கன்னா இந்த பீமில் நம்ம கான்க்ரீட்டை போடும்போது பலகைன்றது நம்ம அடிச்சிருக்கோம். அந்த பலகை வெயில் அடிக்க காஞ்சிரும். ஸோ கான்க்ரீட்டை போடுற டைமில் கண்டிப்பாக தண்ணி ஊற்றிட்டு தான் அந்த இடத்துல கான்க்ரீட்டே போடணும். ஸோ கவர் பிளாக்லாம் கரெக்டாக வச்சுருக்காங்களா என்னன்றது என்ஷூர் பண்ணிக்கணும். இது இப்போ இது வரைக்கும் போட்டு நிறுத்தியிருக்கோம், காஞ்சிருச்சு. பட் இதுக்கப்புறம் கான்க்ரீட் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா தண்ணி ஊற்றிட்டு, ஏன்னா பலகையில் வந்துட்டு பலகை வந்துட்டு தண்ணியை வந்துட்டு உள்வாங்கும், உறிஞ்சோம். அதேமாதிரி இப்போ கான்க்ரீட்டு போட்டோன்னா பலகை காஞ்சிருந்ததுன்னா கான்க்ரீட்டில் இருக்க அந்த சிமெண்ட்டு பால் தண்ணி இதெல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு சிமெண்ட்டு பால் இருக்கும். அதை வந்துட்டு பலகை வந்துட்டு உரியும். அப்படி உறிஞ்சதுன்னா கான்க்ரீட்டோட ஸ்ட்ரென்த்துன்றது கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி விடக்கூடாது. கான்க்ரீட்டு போடுறதுக்கு முன்னாடி தண்ணின்றது 2 பக்கமும் ஊற்றணும். தண்ணி லெஃப்டில் ரைட்லன்றது 2 பக்கமும் பலகை அடிச்சிருப்பாங்க. 2 பக்கத்துலேயும் தண்ணின்றது ஊற்றணும். பாட்டம்லேயும் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கான்றது செக் பண்ணிக்கணும். அதுலேயுமே தண்ணி ஊற்றணும். சப்போஸ் செவுறு போட்டிருந்ததுன்னா செவுத்தில் தண்ணி ஊற்றணும். ஏன்னா செவுரம் வந்துட்டு தண்ணியை உறிஞ்சோம். ஆல்ரெடி தண்ணியை ஊற்றிட்டு கான்க்ரீட்டை போட்டோன்னா கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கும். தண்ணியை வந்துட்டு அந்தளவுக்கு உரியாது. இது பார்த்திங்கன்னா இது போடும்போது ஓரளவுக்கு தான் நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கணும். ஃபுல்லாகவே பீமுக்கெல்லாம் ஸ்லாபுக்கும் தண்ணி ஊற்றிடக்கூடாது. நம்ம போடுற டைமில் தண்ணி ஊற்றினா தான் அந்த ஈரன்றது இருக்கும். ஃபஸ்ட்டே எல்லாத்துக்கும் பீமில் தண்ணி பிடிச்சிட்டோன்னா தண்ணியை வந்துட்டு சீக்கிரம் வெயில் அடிக்கிறதுல உறிஞ்சிரும், காஞ்சிரும். இது ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் எந்தெந்த இடத்துல வந்துட்டு ஃபேன் பாயிண்ட்டு, லைட் பாயிண்ட் இதெல்லாம் வருது. சில இதெல்லாம் சீலிங்லேயே கொடுத்துருக்கோம் லைட் பாயிண்ட்டு. இதெல்லாம் ஓனர்ஸ் கிட்ட கேட்டு டிஸ்கஸ் பண்ணி கன்ஃபார்மாக கேட்டுட்டு நம்ம வச்சிட்டோம். எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. எங்கெங்கே என்னென்ன லைட் பாயிண்ட் வேணும், மெயின் டிபி பாக்ஸ் எங்கே வருது, இதெல்லாம் நம்ம இந்த சீலிங் போடுறதுக்கு முன்னாடி பைப் லைன்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கணும். எல்லா மெயின்ஸும் பார்த்திங்கன்னா இங்கே வருது. இதிலேருந்து கீழே மெயின் போர்டுக்கு போகுது. இங்கே தான் டிபி பாக்ஸும் வருது ஹாலில். ஸோ எல்லா லைன்ஸும் இங்கே தான் வந்து கனெக்ட் ஆகும். அப்புறம் செக்யூரிட்டி கேமரா பாயிண்ட்ஸும் பார்த்திங்கன்னா விட்டுருக்கோம். அவங்க எந்தெந்த இடத்துல எப்படி செக்யூரிட்டி கேமரா கேட்குறாங்கன்றது அதுக்கு தகுந்த மாதிரி. அவர் தான் நம்ம சைட் இன்ஜினியரு, பேர் நரேஷ்.
நம்ம இந்த லிஃப்ட் வச்சு தான் யூஸ் பண்ணுறோம். இட வசதி இருக்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரோடுன்றது அகலம் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம லிஃப்ட் எப்படி மாற்றி வைக்கணும், மிஷின் எப்படி செட் பண்ணணுன்றதெல்லாம் பண்ண முடியும். இந்த மாதிரி இடம் ஃப்ரீயாக இருந்ததுன்னா டக்குன்னு மிஷினை செட் பண்ணி ஜல்லின்றது ஸ்டார்ட் பண்ணிடலாம். இல்லை இட வசதி கம்மி, ரோடோட அகலமும் கம்மியாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி மிஷின் செட் பண்ணுறதுக்கும் நம்ம கஷ்டமாக இருக்கும். ஏன்னா மெட்டீரியல்ஸ்லாம் கொஞ்சம் ஒதுக்கிட்டு இந்த மிஷினை செட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் ஈஸியாகிடுச்சு. மிக்சிங்கும் நமக்கு ரேஷியோவும் கரெக்டாக வருது. மிக்சிங்கும் பார்த்தாலும் கரெக்டாக இருக்குது. இது மாதிரி தான் 2 பக்கமும் தண்ணி ஊற்றணும் பலகையில். அப்போ தான் அந்த ஈரம் இருக்கும். இப்போ காங்கிரீட்டில் இருக்க அந்த சிமெண்ட்டு பாலுன்றது பலகை வந்துட்டு உள்வாங்காது. 2 பக்கமும் லெஃப்டில் ரைட்டில் 2 பக்கமும் சைடு பலகை வச்சுருப்பாங்க. 2துலேயுமே தண்ணி ஊற்றணும். காஞ்சி இருந்ததுன்னா சிமெண்ட்டில் இருக்கிற தண்ணி பாலோடு சேர்த்து அந்த பலகை உறிஞ்சும். அதேமாதிரி காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பீமு ஃபில் பண்ணிட்டு வராங்க காங்கிரீட்டு. காலம் எந்த இடத்துல இருக்கோ அதில் கரெக்டாக ஃபுல் பண்ணிடணும். ஃபுல் பண்ணிவிட்டு தான் அடுத்த இதுக்கே போகணும். அதில் பாதி வரைக்கும் நிறுத்திட்டு அடுத்த இடம் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. காலம்னா காலத்தை பொறுத்த வரைக்கும் காலத்திலே ஃபில் ஆகிற வரை காங்கிரீட்டு கொட்டணும். எக்ஸ்ட்ராவும் காங்கிரீட்டு போகும்னா எக்ஸ்ட்ராவே ஒரு 3 அடி 4 அடிக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சுருங்க. ஏன்னா காலத்தில் கொட்டும் போது 2 பக்கமும் காங்கிரீட் எக்ஸ்ட்ரா போகும். அந்த பீம் வரைக்கும் நிறுத்திடுங்க. அந்த பீமுக்கு போகாதீங்க. ஏன்னா கொட்டினா படியில் தான் வெளியே போகும். அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது ஆல்ரெடி போட்ட படிக்கட்டோட லேண்டிங்கு ஆல்ரெடி ஏற்கனவே இருந்த காங்கிரீட்டு. அதில் நம்ம இந்த ரூஃபோட கனெக்ட் பண்ணி இந்த படிக்கட்டுன்றது போடுறோம். ஆல்ரெடி இருந்த காங்கிரீட்லேயே போட்டுறாமல் அந்த கார்னரை வந்துட்டு எட்ஜஸை இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக உடச்சி விடணும். அப்போ தான் அந்த ரஃப் ஃபினிஷின்றது கிடைக்கும். அந்த மாதிரி உடைச்சாருன்னா ரஃப் ஃபினிஷின்றது வரும். அப்போ தான் இப்போ புதுசாக போகிற காங்கிரீட்டுன்றது அந்த உடஞ்ச இடத்துல போய் ஃபில் ஆகும்போது கிரிப்னஸும் இன்னும் நல்லா கிடைக்கும். அது மாதிரி நல்லா உடச்சிட்டு க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு லைட்டாக சிமெண்ட்டு பாலுன்றது ஊற்றிட்டு அதுக்கு மேலே காங்கிரீட்டு போட்டோன்னா இன்னும் நல்லாயிருக்கும்.